திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் மயங்கி விழுந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 48 மணி நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்குமாறு தற்பொழுது மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். குடும்பத்தினர்கள் மேலும் வெளியாட்கள் யாரும் பார்க்காத அளவிற்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவு நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது நேற்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையில் திமுக வெற்றி அடைந்து விட்டது என்று செய்தி வந்தவுடனே துரைமுருகன் அவர்கள் வீட்டிலிருந்து அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தடைந்தார். மேலும் மகிழ்ச்சியோடு வந்தடைந்த துரைமுருகன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்குள் வருகை தரும் பொழுதே மயங்கி விழுந்தார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவரை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். இன்று வரை அவரது நிலைமை என்னவாக இருக்கிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நிலைமையும் இப்படித்தான் இருந்தது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். யாருமே அவரை பார்ப்பதற்கு அனுமதியும் தெரிவிக்கவில்லை. நேற்று முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனை பார்த்துவிடலாம் என்று எவ்வளவோ நேரம் ஒதுக்கிய பிறகும் கூட துரைமுருகன் அவர்களை சந்திப்பதற்கு மருத்துவர்கள் கிடையாது என்று அறிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் துரைமுருகன் அவர்கள் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்பது நமது அனைவருக்கும் தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தல் முதல் முறையாக கலைஞர் அவர்கள் இல்லாத தேர்தல். எப்படி சமாளிப்பது? தேர்தலில் வெற்றியடைவோமா? கடந்த 10 ஆண்டுகள் திமுக அரியணை ஏறாமல் மிக கடினமான சூழ்நிலை இருந்த பொழுது தற்பொழுது கலைஞர் இல்லாத முதல் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று கண் கலங்கி இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு முதுகெலும்பாக இருந்தது துரைமுருகன் தான். நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று எல்லா இடங்களிலும் திமுகவின் நிர்வாகிகளை பிரச்சாரம் செய்ய சொன்னார். மேலும் தெருக்களில் எல்லாம் திமுகவின் ஆதரவாளர்கள் மிக பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவிற்கு எதிராக அனைவரையும் திருப்பியது துரைமுருகன் அவர்கள்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன், தற்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட திமுகவின் மீது பல்வேறு நபர்கள் பழி சுமர்த்திய போது கூட கள்ளச்சாராயத்தை சட்டசபையிலேயே கூறினார். ஒழிக்க முடியாது, வேலை செய்து அலுப்பின் காரணமாகத்தான் அவர்கள் மதுவை தேர்வு செய்தார்கள். அப்படிப்பட்ட மதுவில் கிக்கில்லாத காரணத்தினால்தான் கள்ளச்சாராயத்தை தேடி போகிறார்கள் என்றும் அரசின் மீது பழியை ஏற்படாமல் அப்படியே மாற்றியவர் துரைமுருகன் அவர்கள். இருந்தாலும் உயிரிழந்த 65 குடும்பங்களின் சாபம்தான் துரைமுருகன் அவர்களுக்கு இந்த நிலைமை என்று அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.